இந்த ஹேர் டே பத்தி எனக்கு சொன்னது பாத்தீங்கன்னா சுப்பு பாட்டி தாங்க. கிராமத்துல இந்த சுப்பு பாட்டியை வந்து சுப்பு கிழவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுப்பு பாட்டி தான் எனக்கு வந்து இந்த ஹேர் டே பத்தி சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு செம்மையான ஹேர் டே தான் ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு வரும்போது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிருங்க. இப்ப வாங்க அந்த ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு நான் வெத்தலை எடுத்திருக்கேங்க. இந்த வெத்தலையில இருக்கிற பயன்கள் வந்து நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு growth கொடுக்கும், நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். இதை நல்லா கழுவிட்டு நான் இதை வந்து பிச்சு போட்டுக்கிறேன். அப்பதான் ஈஸியா அரைக்க முடியும். அடுத்து இதோட நம்ம என்ன பொருள் சேர்க்க போறோம் அப்படின்னா, அடுத்து இதோட நம்ம என்ன பொருள் சேர்க்க போறோம்னா மருதாணிங்க. மருதாணிய 1 டீஸ்பூன் அளவு நீங்க சேர்த்துக்கோங்க. மருதாணியை சேர்க்கும் போது இந்த வெத்தலைக்கும் மருதாணிக்கும் சேர்ந்து நம்மளுடைய முடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கருகருன்னு மாறிடும். அதே மாதிரி நல்லா அடர்த்தியா நல்லா நீளமா வளர ஆரம்பிச்சிருங்க. அடுத்த பொருள் என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா கருவேப்பிலை பொடிங்க. நீங்க கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷா இருந்தா கூட இதோட சேர்த்து நீங்க அரைச்சிக்கலாம். அது மாதிரி மருதாணி பொடியும் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு மருதாணி கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கிறேங்க. அவ்வளவுதான். இதை 3ஐயும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. நல்லா நைஸா பேஸ்டா அரைச்சிடணும். இப்ப பாருங்க, வெத்தலையையும் நம்ம போட்ட பொடிகளையும் நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நைஸா இருக்கணும். திருப்பி திருப்பியா இருந்துச்சுன்னா நமக்கு ஹேர் டை அப்ளை பண்றப்ப கஷ்டமா இருக்கும். இது வந்து இப்படி ஓரமா வச்சிருங்க. இதோட நம்ம இன்னொரு பொடி சேர்க்க போறோம். அந்த பொடியை இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஒரு இரும்பு கடாய் இல்ல அடி கனமா இருக்கிற பாத்திரமா எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடி கனமா இருக்கிற பாத்திரம் கூட போதும். நம்ம வந்து ஒரு பொருளை தான் வறுத்து இப்ப எடுக்க போறோம். அது என்ன பொருள் அப்படின்னா கடுகு தாங்க. நம்ம வீட்டுல யூஸ் பண்ற, டெய்லியுமே யூஸ் பண்ற இந்த கடுகு தான். இதை வந்து நம்ம இந்த கடாயில போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து கருகருன்னு வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த கடுகுல வந்து ஒரு முடிய வளர்க்கக்கூடிய எண்ணெய் வந்து இதுல உற்பத்தி ஆகுங்க. இதை வந்து நம்ம கடுகு எண்ணெயா யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஹேர் growth வந்து அமேசிங்கா இருக்குங்க. நல்லா முடி கருகருன்னு நல்லா அடர்த்தியா வளரும். இந்த நம்ம வறுத்து அரைச்சாலுமே இதுல ஒரு எண்ணெய் பசை வரும். அந்த எண்ணெய் பசையை தான் நம்ம வந்து இப்போ இந்த ஹேர் டையோட நம்ம சேர்க்க போறோம். அதே மாதிரி இது நம்ம வந்து கருக்கி எடுத்து செய்யும் போது இதோட நிறம் வந்து கருகருன்னு இருக்கும்போது நம்மளுடைய ஹேர் டைக்கு இந்த நிறம் வந்து நல்லா வந்து ஒரு கருமையை கொடுக்கும். முடிகள் வந்து அப்படியே வந்து நல்லா கருமையா மாறிடுங்க. இதை ரெகுலரா நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமா அப்படியே கருப்பா மாறிடுங்க. இளநரை இருக்கிறவங்க முக்கியமா இந்த மாதிரி ஹேர் டைஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு ஸ்கேல்ப்ல இருந்து வளரக்கூடிய புது முடிகள் கூட நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். இப்ப நல்லா வெடிக்குது பாருங்க. இது வெடித்தா மட்டும் பத்தாது, நல்லா வந்து கருகருன்னு ஆகணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி இன்ஸ்டன்டாவும் இந்த கடுகை வச்சு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமே நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் பாருங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப நேரம் செஞ்சு அப்ளை பண்ண நேரம்லாம் இல்லை அப்படின்னா இந்த இன்ஸ்டன்டா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்ப வேணாலும் எங்க போனாலுமே நம்ம இதை வச்சு அப்ளை பண்ணிட்டு கிளம்பிடலாம். அந்த மாதிரியான நிறைய இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோஸை நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா கருகட்டும். இப்ப பாருங்க, நல்லா கருகருன்னு ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, இப்படி நீங்க வந்து கரண்டில இருந்து நீங்க இப்படி சாய்ச்சாலுமே கரண்டில இருந்து கடுகு விழுகாது. அப்பதான் உங்களுக்கு வந்து நல்ல எண்ணெய் பசை வெளியில வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்க அதுக்கு முன்னாடியே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் டேல அந்த அளவுக்கு பலனை கொடுக்காது. இப்ப வந்து நம்ம இதை வந்து வேற ஒரு தட்டுல வந்து நம்ம மாத்திக்கலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம்.
பாருங்க, ஆறுனதுக்கு அப்புறமா நான் இதை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்திருக்கேன். ஆனா இது வந்து எண்ணெய் பிசுப்பு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சலிக்கலாம் முடியாது. அதனால நல்லா வந்து அரைக்கும் போதே நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு திப்பி திப்பியா இருக்காது. இப்போ நம்ம ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். நம்ம பொடி செஞ்சு வச்சிருக்கிறத போட்டுருங்க. இதுல அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெத்தலையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை கழுவிடுங்க. கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்க ஸ்டவ்ல ஆன் பண்றதுக்கு முன்னாடி கடாயில போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கூட நீங்க வந்து ஸ்டவ்ல தூக்கி வைக்கலாம். அப்ப வந்து கட்டிகள் வந்து இல்லாம ஈஸியா நம்ம வந்து செய்திடலாம். பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது பாருங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு நல்லா கருகருன்னு நம்மளுக்கு ஹேர் டை கிடைச்சிரும். நல்லா வந்து கொதிக்கட்டும். இது வந்து நல்லா சுண்டி நம்ம ஹேர் டை கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நம்ம வந்து அப்ளை பண்ற அளவுக்கு இது வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். நல்லா கொதிக்கட்டும். கலர் பாருங்க என்னமா சேஞ்ச் ஆகி வருது. கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கருப்பா ஆகிட்டு வருது. நல்லா ஆகட்டும். பாருங்க, கன்சிஸ்டன்சி நல்லா வந்துருச்சு. ஆறுனா கரெக்டா இருக்கும். இந்த ஹேர் டையை நம்ம ஆறின உடனேயே பயன்படுத்தலாங்க. நம்ம ரொம்ப நேரம் வச்சு தான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம டக்குன்னு எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையாக மாற ஆரம்பிச்சிருங்க. இப்போ நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. கலர் பாருங்கள் எந்த கலரில் நம்மளுக்கு டை கிடச்சிருக்குன்னு. நம்ம இரும்பு கடாயில் செய்தாலே ஹேர் டை எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கருகருன்னு இருக்குது. இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour 1/2 hour உங்களோட விருப்பம் அது வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடணுங்க. நம்ம இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷாம்போ சிகக்காயோ போட்டு நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா சுத்தம் பண்ணிடுவோம். ஸ்கேல்பெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிடணும். இந்த ஹேர் டையை நீங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா தேய்ங்க. இந்த ஹேர் டையில் வந்து நம்மளோட ஸ்கேல்பில் 1 மணி நேரம் இருக்கும்போது இதில் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தான். அப்போது அது நல்லா ஸ்டிமுலேட் ஆகி ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. குட்டி குட்டி முடிகள் உங்களோட ஸ்கேல்பில் வரதை நீங்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிசல்ட்லேயே ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யும் போதே ரிசல்ட் கிடச்சிடாதுங்க. ரெகுலராக பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் கெமிக்கல் ஹேர் டையை வந்து 10 நிமிஷத்தில் வந்து வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டு போகிறோம். பட் அது நம்மளுடைய ஸ்கேல்புக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியல. இதை வந்து நம்ம டைம் எடுத்து செய்கிறோம். பட் நம்மளுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு 15-20 வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஹேர் டையில் வந்து ஹேரில் வந்து வெள்ளை முடிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட நரைமுடி பிரச்சனைக்கு முழுசாக நீங்கள் தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போலேருந்து இதை பழக்கி விடுங்க. தான் நம்மளுடைய முடி தான் நரைச்சி போயிடுச்சு. அதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண தான் முடியும். மறைச்சி வச்சு மெயின்டைன் பண்ண தான் முடியும் ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம். நம்ம ஆரம்பத்திலேருந்தே இதை நம்ம செஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு நரைமுடியே வராமல் அவங்கள நம்ம பாதுகாக்கலாம். ஸோ இந்த ஹேர் டையை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2-3 வாட்டி அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கூட கொடுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.